வணக்கம். போர் முடியும்னு பார்த்தா, போர் முடியிற மாரி தெரியல. பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிச்ச போர் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, போர் நடக்க என்னதான் காரணம்? ஒரு நாட்டோட பலம், அதிகார ஆளுமை, எல்லை பிரச்சனை. இது போன்ற காரணங்களுக்கு தான் போர் நடக்க ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அப்படிதான் அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல அட்டாக் பண்றாங்க. என்னடா 2 நாடு சேர்ந்து ஒரு நாடு அட்டாக் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஈரான் தன்னோட நாட்டு பாதுகாப்புக்காக அணு ஆயுதம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து நாடான இஸ்ரேல் ஐயோ! இவன் அணு ஆயுதம் ரெடி பண்ணா நம்ம நாட்டு மேல போட்டுருவானே! இவன் சொல்றது தானே நம்ம கேட்டு நடக்கணுன்ற பயத்துல, அமெரிக்காவோட சப்போர்ட்ல நீ அணு ஆயுதம் ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈரான் அத கேட்கல. மீறியும் அணு ஆயுதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்னடா சொல்லி சொல்லி கேட்க மாட்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு போர் தொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குன அன்னைக்கே ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். முக்கிய ராணுவ தலைவர்கள், பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் அமெரிக்காவோட பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ, துபாய், அபுதாபி, ஐக்கிய அரபு அமீரகம், எங்கெல்லாம் அமெரிக்காவோட பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரோன் ஏவுகணை மூலியமா அட்டாக் பண்றாங்க. இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே துபாய் ஏர்போர்ட்ல ஒரு ட்ரோன் மூலியமா தாக்குதல் நடத்துது. அங்க நடிகர் அஜித் குமார், பி.வி. சிந்து இது போன்ற தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் அங்க இருந்திருக்காங்க. பலர் மீட்கப்பட்டும் இருக்காங்க. இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்றதும், ஈரான் இதுக்கு பதிலடியா அமெரிக்கா பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு 2 நாடும் சண்டை போட்டிருக்காங்க. இப்படி 2 நாடும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்தியாவுக்கு என்னடா பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் பெரிதும் மேக்சிமம் பாதிக்கப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் வரல அப்படின்னா இங்க இருக்கிற பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகமாயிடும். அதிகமானா பொதுமக்களால நம்மளால அவ்வளோ ரேட் கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஒட்டுமொத்தமா எங்கள்கிட்ட சரணடைஞ்சிருங்க. நீங்க சரண் அடையலைன்னா மீண்டும் நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு அமெரிக்க ட்ரம்ப் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, உச்சபட்ச தலைவரை நீங்க கொன்னுட்டீங்க. பழிக்கு பழி நாங்க வாங்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடும் போர் மும்மரமா நடந்துட்டு இருக்கு. இதனால பொதுமக்களும், இதர நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் பாதிப்புகளும் அதிகமா வந்துட்டு இருக்கு. இதற்கிடையிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறந்துட்டாரு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல வதந்தி ஒண்ணு பரவிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அது உண்மை இல்ல. நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகுவே எக்ஸ் தளத்துல பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் தீர்வு ஆகாது. அமைதி பேச்சுவார்த்தையின் மூலியமாவே நம்ம தீர்வை காணணும் அப்படின்னு 2 நாட்டுக்கும் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா எதற்கும் பயப்பட தேவையில்ல. எதை கண்டும் பீதி அடைய வேணாம். இந்தியா எதையும் எதிர்க்கும் சூழல் இந்தியா கிட்ட இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி தொடர்ந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்தியா மற்றும் இதர நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெய் பெரிதும் பாதிப்படையும். பொருளாதார சிக்கல் ஏற்படும்.